பாய் ரெடியாச்சடா? கொஞ்சம் இருங்க இருங்க, வந்துட்டேன். எல்லாம் சரியா இருக்குது, ஆனா ஒரு புள்ளி மாத்திரம் விட மாட்டேங்குது. ஏண்டா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு புள்ளி வெள்ளங்கிற? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, சதக்குன்னு செதுக்குன்னு தான் ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. இப்ப செதுக்கிறனே. எப்ப செதுக்கிறது? பார், சேகர் இருக்கானே நம்மள மிஞ்சிட்டான். அந்த கொலைய பத்தி கவலையே இல்லைங்கிறான். நம்ம இடத்துலதான் அவனை அடைச்சு வச்சிருக்க. அவன் எந்த நிமிஷமும் இங்க வரலாம். அப்படி வந்துட்டான் நமக்கு தான் ஆபத்து. உடனே சீக்கிரமா வேலையை முடிய போங்க, இப்ப செதுக்கிறேன் போங்க. அலமேலு இந்த பரிசு எங்க வந்தானுங்க? நிம்மதியா பேசிக்கிட்டு விட மாட்டானுங்களே. அதை விடாத, பேசி பேசி. அழமேலு அழமேலு, தடியா தங்கம் இங்க இருக்குடா. இங்கதான் இருக்கிறியா? பூ வச்சிக்க, பழத்தை சாப்பிடு. காட்டுறா. அதுக்குன்னு தானே இருக்கேன் பாரு. என்னது மோதிரம். இதெல்லாம் எதுக்காக? அலமேலு, நீ தனியா என் வீட்டு பக்கம் வேலைக்கு போவ. அப்ப என் சம்சாரம் சொன்னா நீ தனிக்கட்டையா கிடந்து தவிக்கிறேன்னு. நீ ஒரு தனிக்கட்டை, இவன் ஒரு தனி திம்மு. 3 கட்டுனா 3 பட்டுன்னு போச்சு. காரணம் சொல்ல வேண்டாம், ஆளை பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு ஈஸியா இட போட்டுறாத. 180 பவுண்ட் இருப்பாரா? 180 பவுண்டா? 180 சவரனே போடுறேன். எனக்கா? போட்டது நல்ல சரக்கு. ராக்கெட் சுருன்னு தூக்கி பொத்துன்னு போட்டுடுச்சு. நல்ல தூக்குது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. எங்களை அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைச்சிடாத. கொஞ்ச நாள்ல நாங்க லட்சாதிபதி ஆக போறோம். அலமேலு, உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டுட்டு கழுத்து நீட்டு. லட்சம் 1, 2, 3, 5. ஒண்ணு பண்ணுவோம். என்ன அந்த மிஷினையே கொண்டாந்து குடுத்துட்டா? ஐடியா ஐடியா. அலமேலு, மிஷினை கொடுத்துடுறேன். உனக்கு எவ்வளவு வேணும் அடிச்சுக்க. மிஷினா? ஆமா அலமேலு, சேகர் பிரிண்டிங் ஹவுஸ்ல தான் நாங்க 100 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறோம். என்ன சேகர் பிரிண்டிங் ஒர்க்ஸா? மிஷினை கொடுத்துடுறேன், என்ன கட்டிக்க. அப்புறம் எவ்வளவு அடிச்சுக்க. எங்க இருக்க? எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி வந்தா என்ன? இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம்? ஆமா. ஏன் இப்படி காதல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் தரேன். நீ பழைய கைத. எனக்கு தேவையானது ஒன்னால கொடுக்க முடியாது. எனக்கு தேவை ஹெவன் ஆஃப் ட்ரை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அது இங்க இல்ல, தெருவுல இருக்கும். போய் பிடிச்சுக்க. நீங்க தெருவு போகக்கூடாது. கொஞ்சம் இருங்க, இது வந்துட்டேன். அப்பா கிடைச்ச அடிய கண்ணாடி அழகி. உங்களுக்கு பிடிக்குதா? ஒன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்கா. போறேன். போறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன? இவன் யார் தெரியுதா? யாரு? நீங்க செஞ்ச கொலைய கண்ணால பார்த்தோம். கண்ணால பார்த்தா? ஐ விட்னஸ். உங்களை போலீஸ்ல மாட்டி வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா. அதனாலதான் இவனை நான் இங்க அடைச்சி வச்சிருக்கேன். நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ போ. அதான் அங்க ஆறு உசுர வாடிங்க. மிஸ்டர் சேகர், நீங்க ஒரு கொலைகாரங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். தாலி கட்டின பொண்டாட்டியும் தனக்கு பிறந்த குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி சல்லாப உலகத்துல உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் ஒரு ஆம்பளையா? அடிய துப்பல் செஞ்சு எங்க போற? சுந்தரா, உங்க தாத்தா கையெடு கூட்டு கோழி. உன்னை ஒழுங்கா வீட்டுல தானே இருக்க சொன்னேன். ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? நான் மட்டும் துப்பறி இல்லைன்னா இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இந்த இடத்தை கண்டுபிடிச்சு என்ன செஞ்ச? இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டேனே. அரண்டு பல்ல உடைச்சுடும். வந்து மாட்டிக்கிட்டு முதல்ல இங்கிருந்து தப்பணுமே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஐடியா எல்லாம் துப்பறியும் புஸ்தகத்தோட வச்சுக்க. ஏதாவது சொன்னா கண்ணாடி உடைச்சுடுவேன். முதல்ல இந்த பல்பெல்லாம் கழட்டு. சீக்கிரம் கழட்டு. இந்த வேலையில கரெக்டா செய்யணும். நவரத்து
கொண்டுடுவேன். ஏய், குரங்கு, குரங்கு. ஆடிக்க, வா. இது வரைக்கும் இந்த கடை போடு. ஐயா, அக்கிரமம் நடக்குதுங்க. இனிமேல் நீங்க இப்படி அசையாம இருந்தா ஆபத்துல முடியுங்க. நம்ம பிரச்சனை கலந்து அடிக்காங்க. போலி ரூபாய் நோட்டுக்கு நம்ம பிரச்சனையே தயாராகுதுங்க. நாளைக்கு மாட்டிக்கிட்டா உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அச்சாபீஸ் முதலாளிதான் அங்க அடிக்கிற அத்தனைக்கும் பொறுப்பாளி. இதுக்கே நீங்க பேசலைன்னா வேற எதுக்குத்தான் பேச போறீங்க? அம்மாவையும் காண. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன கிச்சிக்கிட்டு போடுற? எவன்தான்? ஐயோ, பொணமாச்சே, நிக்குதே, முறைக்குதே. பிசாசு, கால பாருங்க, கால பாருங்க. கண்டதையெல்லாம் பார்க்க சொல்ற. என்ன சொல்ற நீ? இவனைத்தான் சேகர் ஹோட்டல்ல டுமில் டுமில் சுட்டு கொண்டாரு. என் கண்ணால நான் பார்த்தேன். டேய், என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னை விமலாவோட அப்பா மாதிரி நடிக்க சொன்னார் நமச்சிவாய. நான் நடிச்சேன். எதிர்பார்த்தபடி என் துப்பாக்கியால சேகர் என்ன சுடும்போது அதுல போலி குண்டுகள் தான் இருந்தது. நான் செத்த மாதிரி விழுந்துட்டேன் ஐயா. அப்ப சேகர் கொலை செய்யவே இல்ல? இல்ல, சேகர் என்ன கொலை செஞ்சுதான் நினைச்சு குழம்பி போயிட்டாரு. அப்பாடா. ஆச்சரியமா இருக்க. எனக்கு கூட வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் என் திறமை. என்னதான் உன் திறமை இருந்தாலும்
என் பிரஸ் இல்லாம நடக்குமா? உன் பிரஸ்ஸை வச்சுக்கிட்டு வால் போஸ்ட் தான் அடிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப மூளை வேணும் தெரியும்ல. ஒரு நிமிஷம். நான் முதல்ல போய் பார்ட்டிக்கெல்லாம் போன் பண்ணி என் இடத்துக்கு வர சொல்லிடுறேன். அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு லாபத்துல பங்கு போட்டுக்கலாம். என்ன ஏன் ராஜு சரக்க உன் இடத்துக்கு கொண்டு வர சொல்ற? பார்ட்டி இங்க வரவழைச்சு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா போகுது. இந்த மாதிரி எத்தனை பெண்களை கெடுத்திருக்க? கொலை செய்யல. இந்த பாரு உயிரோட இருக்கா. இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சுந்தரமூர்த்தி நாயனா, ஐம் சாரி. நான் இந்த fellow-வை கொன்னுட்டதா நினைச்சுதான் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்தேன். இனிமே வழக்கம் போலயா? நோ நாட் தட் வழக்கம் போல. ஐ மீன் ரொம்ப ஒழுங்கா நடந்துக்குவேன்னு சொல்றேன். இவ்வளவுக்கும் காரணம் எதுக்காக செத்த மாதிரி ஆக்ட் பண்ண? உண்மையை சொல்லு, இல்லாட்டி நிஜமாக உன்னை கொண்டுடுறேன். அடிக்காது. உண்மையை சொல்லிடுங்க. உங்க பிரஸ் மேனேஜர் சபாபதியும் ஒர்க் ஷாப் முதலாளி நமச்சிவாயமும் உங்க பிரஸ்லயே கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க இந்த நாடகம் எல்லாம் நடத்தினாங்க. ஐயா, சாந்தி ரூம்ல இந்த லெட்டர் கடந்துருங்க. அப்பா, கள்ள நோட்டு ரகசியத்தை கண்டுபிடிக்க நானும் மன்னனும் போகிறோம். கவலைப்பட வேண்டாம். இப்படிக்கு சாந்தி. சாந்தி, சாந்தி. வந்தது சேகர் இல்ல, சுந்தரமூர்த்தி. உஷாவை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கணும். வேலையை விட்டு போயிட்டானே, இப்ப கொலையிலன்னு தெரிஞ்சிடுமே. என்ன பண்றது? நீங்க எல்லாம் எதுக்கும் லாயக்கு கிடையாது. தண்டம். விஸ்கி பாட்டில தூக்கிட்டு ஓடுறதுக்கு தான் லாயக்கு. பாஸ் டெலிபோன். ஹலோ, நமச்சிவாய ஸ்பீக்கிங். நான் பெருமாள் பேசுறேன் சார். சபாபதி நோட் எடுத்துக்கிட்டு வேற ரூட்ல போய்கிட்டு இருக்காரு. சபாபதி பையன் நம்மள எல்லாரையும் ஏமாத்திட்டு வேற ரூட்ல போறான். ஐயோ, நான் அடிச்சனே, நான் புடிச்சனே, நான் செதுக்கினே, நான் வளைஞ்சுனேன். பல நாள் கஷ்டப்பட்டமே, எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டானே, எல்லாம் போச்சே. யாரா கத்துறீங்க? நீங்க எல்லாம் வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஏரிக்கறல எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. நான் அந்த சபாபதி பையல விரட்டி புடிச்சு கரன்சியோட வந்து சேர்றேன். நீங்க வேற ஏதாவது ரூட்ல? நான் வந்தது நமக்காக மலை உச்சில ஒரிஜினல் கரன்சியோட பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கரன்சியை கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் வாங்கணும். எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகும், போங்க. சபாபதி, நீ முதலாளிக்கே துரோகம் பண்ணவனாச்சே, என்ன மட்டும் விட்டா வைக்க போற? உன்னை ஆரம்பத்துல நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கரன்சி பண்டல்லாம் நம்ம வண்டியில ஏத்துறா, போட.
இல்லையே அப்படின்னு உன்னை உயிரோட விடுறேன். வர்றேன். இனிமே என்னால ஓட முடியாதுடா. ஐயா அங்க பாருங்க காரை. பணத்தையும் காணும் பசங்களையும் காணும். இந்த பொடுசுங்க எண்ணெயில ஏமாத்த பாக்குறேனே இங்கதான் இருப்போம். போயிட்டான். சாக்லேட் வச்சிருக்க மாமா. இப்படிலாம் சொன்னா கிடைக்காது. நான் சொல்ற மாதிரி செய். அம்மா சாந்தி மோகனம் உங்க பிள்ளைங்க தானே? ஆமா. எங்க அவங்க? தம்பியும் ஒரு பாப்பாவும் ஒரு கார் எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கம்மா. ஐயோ, எங்க? என் கூட வாங்க, நான் காட்டுறேன். பாப்பா, உங்க பிள்ளைங்க ஓட்டி வந்த காரு இதாமா. மோதிட்டு பயத்துல எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. கூப்பிடுங்கம்மா. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. சாந்தி, மோகன், சாந்தி, சாந்தி. எல்லாத்தையும் நம்ம வண்டியில லோட் பண்ண போறோம். எல்லா பட்டியும் வண்டியில ஏத்திட்டாங்க. அம்மா லட்சுமி, என் கஷ்டம்லாம் தீர்றதுக்கு உன் புருஷனுடைய பிரசதாமா ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால அவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. நான் வரேன். நீ நம்ம இடத்துக்கு போ. என்ன ராஜா முழிக்கிற? வந்திருக்கிறது சேகரா சுந்தரமூர்த்தியாண்ணா? லட்சுமி, இப்ப தெரியுதாடா நான் சேகர். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என் திட்டத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். உன்னை லேசில விட மாட்டேன். தவிடு முடியாக்கிட்டு இப்ப நான் தவறான பாதையை மறந்து நேரான வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். யாராவது என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க, எலும்ப நொறுக்கிடுவேன். எலும்பு நொறுங்கத்தான் போகுது. அது யாருடைய எலும்புன்றத அதப்பா
என் சொத்தை அழிச்சேன், என் பேரை கெடுத்தேன். இப்ப என் தாயாரை வச்சு பிளாக்மெயில் பண்றியா? நீ ஒத்து வர மாட்டேன். நான் நம்ம சேகர், உன் மகன்மா சேகர். அந்த நமச்சிவாய கல்லோட கரல போறான்ப்பா. பயப்படாது, அவன் எங்கேயும் தப்ப முடியாது. நல்ல நோட்டு. நல்ல நோட்டு 25 லட்சமா? சுந்தரமூர்த்தி, உங்க தாத்தா சுந்தரமூர்த்தி, இது உங்க பாட்டி. முதலாளின்னு என்ன க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? உன்னை என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு என் பிரச்சனையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீ அங்கேயே கள்ள நோட்டு அடிச்சு என் பேரையே கெடுத்துட்டேன். என் மேல உனக்கு விசுவாசம் இருந்தா இப்பவே என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இந்த பணத்தை ஒப்படைச்சிடலாம்.
போலீஸ் இன்ஸ்பெக்டர், இந்த கள்ள நோட்டு கூட்டத்துக்கு தலைவனை இவன் தான். இன்ஸ்பெக்டர், கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு துணையா இருந்தவன் இவன் தான். இதோ நல்ல நோட்டு. எதனால இவ்வளவு நடந்தது? மிஸ்டர் சேகர், சுந்தரமூர்த்தி நாயனார், என்னம்மா என் துப்பறியும் சிங்கி ரயில்ல சவால் ஊட்டிய இப்ப எப்படி? இதே மாதிரிதான் ஒரு துப்பறிய நாவல்ல